ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு முருங்கைக்காய் வியாபாரி கிராமத்திலேருந்து அவரோட விளைச்சல் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு வந்து அங்கே மளிகை கடையில் கொடுக்குறாரு. மளிகை கடையில் பண்டமாற்று, அவங்க வந்து பணத்தை வாங்கிக்க மாட்டார், பருப்பு வகைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். ஸோ இப்படி தான் அவரோட வியாபாரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் நிறைய விளைச்சல் வந்தோடனே ஒரு கட்டு கட்டி கொண்டு வந்திருக்காரு. இது எவ்வளோங்க இருக்குன்னு 10 கிலோ முருங்கைக்காய் இருக்குது அப்படின்றாரு. 10 கிலோவுக்கு பருப்பை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஒருத்தர் கல்யாணத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு 10 கிலோ முருங்கைக்காய் கேட்குறப்ப அதை அப்படியே எடுத்து கொடுக்குறாரு கடைக்காரர். அதில் எடை போட்டு பார்த்தா 9 தான் இருக்குது. அடடா, நம்மளை ஏமாற்றிட்டாரு இந்த முருங்கைக்காரன்ட்டு, அடுத்த தடவை வரட்டும் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வரப்போ நல்லா திட்டி விட்டுறாரு. இப்போ எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? 10 கிலோ இருக்குன்னா திரும்பி எடையை போட்டு பார்த்தோன்னா 9 தான் இருந்திருக்கு. பாருங்கள் நீங்கள் எப்படி ஏமாத்துறீங்கன்ட்டு. ஐயா, என்கிட்ட தராசுகள்லாம் கிடையாதுங்க, நீங்கள் பருப்பை கொடுக்குறீங்க, அந்த பருப்பை ஒரு தராசில் வைக்கிறேன், இந்த பக்கம் நான் வந்து எடைக்கல் இல்லாததுனால இந்த பக்கம் அந்த முருங்கைக்காய் வைக்கிறேன், நீங்கள் கொடுக்குறது தாங்க நான் திருப்பி கொண்டு வரேன்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு கிலோவுக்கும் 100 கிராம் ஏமாற்றிட்டு இருந்திருக்காருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே. அதோட அதுவே நம்ம வந்து திரும்ப பாதிச்சிருக்கே அப்படின்ட்டு. முற்பகல் செய்யின் பிற்பகல் தானாக விளையும்.